Hi guys, welcome to our channel. நான் உங்கள் ஹரிஷ். SBOவில் இதுக்கப்புறம் ஜாயினிங்ன்றதே கிடையாது. அது என்னன்றது உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் சொல்லிட்டா பாதியிலே போயிடுவீங்க, ஃபுல் வீடியோவை பார்க்க மாட்டீங்க. அதனால் நீங்கள் ஃபுல் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுங்க. சின்ன வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் வரும். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுறேங்க. நிறைய டெக் அப்டேட் கொடுப்பேன். அப்புறம் SBOவில் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வீடியோ பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க கொடுக்குற ஆடியோ கேட்கணும்னு அவசியம் இல்லை. டெக்ஸ்ட்டாக ஈஸியாக நான் கொடுத்துருவேன். அதை ஈஸியாக நீங்கள் படிச்சு வைங்க. ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணுறேங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணுறேங்க. என்ன ஹரிஷா ஹேர் கட் பண்ணிட்டுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க தோன்சி பண்ணிட்டேன், நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, நம்ம டாபிக் வரும். SBO அப்டேட் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். SBOவில் இதுக்கப்புறம் ஜாயினிங்ன்றது கிடையாது. அதான் ஒன் பை ஒன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து SBO எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன்னா March 8 வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஏன் அப்படி சொல்லியிருந்தேன்னா, அவங்க வெப்சைட்லேயே அஃபிஷியலாக போட்டிருந்தாங்க March 8 தான் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. புரியுதுங்களா? அதுக்கான அப்டேட்டாகவும் நேற்று ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. என்னன்னா, ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி தான் ஒர்க் பற்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லிட்டு இருக்கும் போதே March 5 அப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 8 நம்மளுக்கு SBO ஓப்பன் ஆகிடும், ரீஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து கன்ஃபார்ம். March 10 மேக்ஸிமம் March 10 ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்புறம் க்ளவுடை பற்றி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஏன் அப்படி ஏன் நம்மளுக்கு இன்னும் க்ளவுடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா, க்ளவுடுன்றது ஒரு ஆன்லைன் ஸ்டோரேஜுங்க. நம்ம எப்படி மொபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு ஆன்லைன் ஸ்டோரேஜ். நம்ம அது காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் SBO கிட்டேருந்து. ஓகேங்களா? அவங்க வந்து அந்த ஐடி பாஸ்வேர்டு இது வரைக்கும் தரல. அது அவங்க எதுக்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ண வச்சாங்கன்னா, அதில் ஃபியூச்சரில் அவங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வச்சிருந்தாங்க. அவங்க ஃபியூச்சர் கான்செப்ட் வந்து அதில் இருக்குது அப்படின்றதுக்காக தான் அதை வந்து அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதை ரிவீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வரையும் நமக்கு ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கல. நம்ம இன்கேஸ் கொடுத்தோம்னா நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க. இப்போ நாங்கள் கொடுத்துட்டாலும் அது பர்சனல் ஃபைல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இல்லை பாஸ்வேர்டு மறக்கிறது இந்த மாதிரி கான்ஸ்ட்ராலெல்லாம் நம்ம பார்ப்போம்ல. அதனால அதை வந்து கொடுக்காம வச்சுட்டு இருக்காங்க. அதை வந்து ஒர்க் ரிலேட்டடாக மட்டும் மாற்றுறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் எப்படி அந்த கிளவுடை செக்யூராக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கிடைச்சாச்சு, எல்லாமே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு SBOவில் என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலா அவங்க ஜிமெயிலில் அவங்கள சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜிமெயில் ஐடி என்னன்னா sbotvm@gmail.com. இதில் தான் நம்மளை சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களோட ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு மெயில் பண்ணலாம். மெயில் பண்ணோடனே உங்களுக்கு 3 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிப்பாங்க. அதுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரி கம்ப்ளைண்ட் நம்ம ஜிமெயில் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட் வந்து இப்போ ஓப்பன் பாஸ்வேர்டு கரெக்டாக போட்டு ஐடி கரெக்டாக போடாலும் ஓப்பன் ஆகலை, இல்லை உங்கள் SBO அக்கௌண்ட் நீங்கள் எல்லாமே கரெக்டாக நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்தாலும் சஸ்பெண்ட் ஆகிருக்குது, அப்புறம் நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தா OTP வரமாட்டேங்குது, அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் பேமெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துமே பேமெண்ட் வரவே இல்லை, அவங்களோட ஜிமெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? அது எப்படி மெயில் பண்ணோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அது மாதிரி நீங்கள் பண்ணிடுங்க. இப்போது உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தா OTP வரல, மெயிலுக்கு உங்கள் ஜிமெயிலுக்கு OTP வரல, ப்ரொஃபைல் சேஞ்சு, பேன் கார்டு கரெக்ஷனு, இப்போ ரீசெண்டாக ப்ரொஃபைல் அப்டேட் பண்ண சொன்னாங்க, பேங்க் நம்பரை வந்து தப்பாக பண்ணிட்டேன், பேன் கார்டு நம்பர் வந்து தப்பாக போட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொன்னீங்களா? இதெல்லாம் கூட இந்த ஜிமெயில் வழியாக நம்ம சரி பண்ணிக்கலாம். பேன் கார்டு நம்பர் வந்து தப்பாக போட்டீங்க. இது நீங்கள் என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் போயிட்டு பேங்க் டீட்டெயில்ஸில் போயிட்டு உங்களோட பேன் கார்டும் அப்புறம் நீங்கள் அதில் அப்டேட் பண்ணியிருக்கிற இதுவும் சேமான்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க. பேன் கார்டு ஃபோட்டோ எடுத்துக்கணும். அப்புறம் நீங்கள் தப்பாக என்டர் பண்ணிக்கிறது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிங்க. ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு ஜிமெயிலுக்குள்ளே போங்க. ஜிமெயிலுக்குள்ளே போயிட்டு டூன்னு இருக்கிற இடத்துல sbotvm@gmail.com அப்படின்ட்டு என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு உங்களோட ப்ராப்ளமாக நீங்கள் டைப் பண்ணுங்க. ப்ராம்ப்ட் மூலமா டைப் பண்ணுங்க. ப்ராம்ப்ட்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் என்ன பிரச்சனையோ அதை டைப் பண்ணணும். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஜுரம் அப்படின்னா லீவ் லெட்டர் எழுதுறீங்களா, அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பிரச்சனைன்றது டைப் பண்ணணும். தமிழ்லேயே கூட டைப் பண்ணலாம், அது எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சொல்கிறேன் பாருங்க. என்னோட பேன் கார்டு நம்பர் வந்து நான் தப்பாக என்டர் பண்ணிட்டேன். என்னோட பேன் கார்டு ஒரிஜினல் நம்பர் வந்து நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு பேன் கார்டு நம்பரை வந்து மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ப்ராம்ப்டாக டைப் பண்ணி, அதாவது டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணி நீங்கள் மெயில் சென்ட் பண்ணணும். அதை நீங்கள் மெயில் சென்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணணும், உங்களோட ஒரிஜினல் பேன் கார்டு டீடைல்ஸ் அட்டாச் பண்ணணும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட ப்ரூஃபோட அட்டாச் பண்ணணும். நீங்கள் இப்போ வச்சுட்டு இருக்கிற கான்டாக்ட் நம்பர் மெயில் பண்ணணும். SBOவில் கொடுத்துருக்கிற கான்டாக்ட் நம்பர் தான் கொடுக்கணும், இல்லை SBO ஐடி கரெக்டாக இருந்தால் போதும். SBO ஐடி பேன் கார்டு அந்த ஒரிஜினல் டீடைல்ஸ் அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிப்பாங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கால் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? வெரிஃபை பண்ணி உங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதோ ஜிமெயில் பண்ணிங்க. மெயில் பண்ணி
உங்களுக்கு கான்டாக்ட் வரலன்னா 3 நாளுக்குள்ளே வரலன்னா அகைன் மெயில் பண்ணுங்கள். இந்த ஒரு வாரத்துக்குள்ளே தான் இந்த கம்ப்ளைண்ட்லாம் ரைஸ் பண்ண முடியும். ரைஸ் பண்ணி சரி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஃப்ரீ கம்ப்ளைண்ட் சரி பண்ண மாட்டாங்க. அதனால் போய் முதல்ல என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ அதெல்லாம் போயிட்டு என்னென்ன தப்பு இருக்கோ என்னென்ன எரர் டெக்னாலஜி ஃபால்ட் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் இப்போ சரி பண்ணிடுங்க. ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. உங்களுக்கு எப்படி மெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல, அது வந்து நான் உங்களுக்கு எப்படி நான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹரிஷ் தாட்ஸ் வாட்ஸ்அப் சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஹரிஷ் தாட்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். மாட்டினீங்களா? எஸ்பிஓல ரீசெண்டாக ரீஃபண்ட் நாங்கள் தரோன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த ரீஃபண்டை பற்றி அவங்க பேசவே இல்லை. ஏன்னு தெரியல. ரீஃபண்டுன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம இப்போ புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல, அதே மாதிரி பழைய யூசர்ஸ் எல்லாம் உங்களோட அமௌண்ட் வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போது எதுவுமே இல்லைன்ற மாதிரி தான் அவங்க பேச்சில் தெரியுது. பார்ப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றது. பட் இப்போதைக்கு ரீஃபண்டுன்ற பேச்சே அவங்க எதுவும் எடுக்கல. பார்ப்போம், ரீஃபண்ட் தான் நல்லா தான் இருக்கும். பார்ப்போம். நன்றி. எஸ்பிஓ ஓனர் இப்போ வரையுமே சொல்லிட்டு இருக்கிறது ஒன்று தான், எஸ்பிஓ ஃபுல் டைமாக பண்ணாதீங்க, தயவு செஞ்சு ஃபுல் டைமாக பண்ணாதீங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமாக வச்சுங்க, ஒரு பார்ட் டைம் ஜாபாக வச்சுங்க. இதெல்லாம் விட்டுட்டு நான் எஸ்பிஓக்குள்ளே இறங்குறேன் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்துடாதீங்க. எஸ்பிஓ ஒரு பார்ட் டைமாக வச்சுங்க. எஸ்பிஓவில் மிஞ்சி போனால் 2 hours தான் ஒர்க்கே இருக்கும். ஸோ எஸ்பிஓ ஃபுல் டைம் வச்சுக்காதீங்க. எஸ்பிஓ ஜஸ்ட் பார்ட் டைமாக வச்சுங்க. போய் வேலை தேடுங்க, வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு நியூ ரூல்ஸில் இதுக்கு முன்னாடி தான் இருந்துச்சு. பட் இப்போ அதை கட்டாயப்படுத்திருக்காங்க. என்ன ரூல்ஸ்னால், எஸ்பிஓவை நம்ம ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறோம்ல, இப்போ நம்ம ஒருத்தரை ரெஃபர் பண்ணி சேர்த்து விடணும்னு வச்சுங்களேன், எஸ்பிஓவை பற்றி அவங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவங்கள வந்து நம்ம சேர்க்கணும். இல்லைன்னா நம்ம சேர்க்கக்கூடாது. இல்லை, புரியல. எஸ்பிஓ பற்றி சொல்லாமல் இனி சேர்க்கவே கூடாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இதில் பெருசாக ஒரு ஆப் வச்சிருக்காங்க. எஸ்பிஓ நம்ம காசுக்காக ஆசைப்பட்டு சேர்த்து விட்டுறோம். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, எஸ்பிஓ பற்றி தெரியாமல் உள்ள வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கப்புறம் வர எஸ்பிஓ என்னன்னா, எஸ்பிஓ பற்றி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு எஸ்பிஓ யூசர்ஸாக எங்களுக்கு வேணும், அதாவது ஒர்க்கர்ஸாக வேணும். நீங்கள் தயவு செஞ்சு தெரியாதவங்கள சேர்த்து விடாதீங்க. அப்படி சேர்த்து விட்டா இன்ட்ரோடியூசருக்கு அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன இது எப்படின்னா, இப்போ நீங்கள் சேர்த்து விட்டீங்கன்னா புது யூசர்ஸ் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. எஸ்பிஓ பற்றி உங்களுக்கு சொன்னாங்களா, நல்லா தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம். கேட்டு உங்களுக்கு அவங்க தெரிலன்னு சொல்லிட்டா இன்ட்ரோடியூசர் காலி. அவங்க சேர்த்து விட்ட இன்ட்ரோடியூசர் காலி. ஏன்னா அவங்க ஐடி கீழே தானே எஸ்பிஓ ஐடி, அவங்களோட புது ஐடி இருக்கும். அதனால் அவங்களுக்கு காலியாக இருக்கும். இப்போ மற்ற பிளாட்ஃபார்மில் வர எம்எல்எம் மாதிரி எஸ்பிஓவில் 100 ரூபாய் 200 ரூபா தான், ஒரு மாதத்துக்கு 300 ரூபா அப்படி தான் சம்பாதிக்கணும் அப்படின்ற லிமிட் கிடையாது. மந்த்லி மினிமம் அவங்க கொடுக்குற டாஸ்க்கை வச்சு 5000 வரை சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்னன்றது நம்ம எஸ்பிஓ வரும்போது தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். எஸ்பிஓவில் பிரைவேட் லிமிட்டடாக மாறது ஒரு புது சேஞ்ச் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இப்போ நம்ம பேமெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்து தான் நம்ம பேமெண்ட்டை வர வைக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் மாதம் 10 இல்லை 5 இந்த டேட்குள்ளே நம்மளுக்கு சேலரி வரும். பார்த்தீங்களா, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணால் அந்த மாதிரி 10ஆம் தேதிக்குள்ளே சேலரி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு டேட்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது எஸ்பிஓ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன ஏது அப்படின்றது. எஸ்பிஓவில் ஜாயினிங்ன்றது ஸ்டாப் பண்ண போகிறாங்க. நான் குண்டு தூக்கி போடுறேன்னு சொல்கிறீங்களா? எஸ்பிஓவில் ஒரு 10 மந்த்துக்கு அப்புறமா ஒரு 10 மந்த்துக்குள்ள எஸ்பிஓ ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 மந்த்துக்கு வரையும் தான் ஜாயினிங் இருக்கும். அதுக்கப்புறம் எஸ்பிஓவில் ஜாயினிங் நடக்காது. அந்த 10 மந்த்தில் எவ்வளோ ஜாயினிங் வேணால் சேர்த்துக்கலாம். அந்த 10 மந்த்துக்கு அப்புறம் ஜாயினிங் கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறம் எஸ்பிஓ ஏன்னா ஃப்ரீயாக ரன் பண்ணுறாங்கல்ல, இதுக்கப்புறம் எஸ்பிஓ வந்து ஒரு நம்ம ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ணி விட்றான். இந்த ஜாயினிங்லேயே இப்போ அவங்க எந்த அமௌண்ட்டும் நம்ம சார்ஜ் பண்ணலாம், அவங்க சார்ஜ் பண்ணுறதில்ல. அதனால் அவங்களுக்கு இப்போ அமௌண்ட்டு கொஞ்சம் சிக்கலாக இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்பிஓவில் இதுக்கப்புறம் ஃப்ரீ ஜாயினிங்ன்றதுனால 10 மந்த் வரையும் தான் ஜாயினிங் இருக்க போகுது. ஒரு குறிப்பிட்ட நபரோட தான் எஸ்பிஓ ட்ராவல் ஆக போகிறாங்க. இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு கம்பெனி மெத்தட் தான். இதுக்கப்புறம் எஸ்பிஓவில் ஜாயினிங்ன்றது 10 மாதத்துக்கு அப்புறம் கிடையாது. பிப்ரவரி வரையும் தான் ஜாயினிங்ன்றது இருக்குன்னு வச்சுங்களேன். இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். இதுக்கப்புறம் ஜாயினிங்ன்றது கிடையாது. ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட நபரோட தான் எஸ்பிஓ ட்ராவல் ஆக போகிறாங்க. அதுக்கப்புறமா ஜாயினிங் விடுறதா இல்லையான்றது அவங்க டிசைட் பண்ணி சொல்லுவாங்களா. இந்த 10 மந்த்ன்றது 9 மந்த் ஆகலாம், 2 மந்த் ஆகலாம், 6 மந்த்தாக கூட ஆகலாம். ஏன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் தான் சேலரி போட முடியும். அதனால ஸ்டாப் பண்ண போகிறாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.